தமிழ்நாடு முழுக்க வந்து விஜய் அலை வீசுது அப்படின்னு சொல்லும்போது திருச்சி கிழக்குல அந்த அலை வீசுதா? திருச்சி கலைக்குல வந்து அலை இல்லைங்க, அங்க புயல் அடிச்சுட்டு சுனாமி அடிக்குது. மக்கள் சுனாமி, வீட்டுக்கு வீடு விஜய். திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவரை சுற்றி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தாவேகாவினர் வந்து என் மேல அவதூறு பரப்புறாங்க. இப்போ வந்து ஒரு கோர்ட் வந்து இவன் மேல நீங்க அவதூறா பேசுறீங்க, நீங்க அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணுவேன். கோர்ட் என்ன சொல்லுது, அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ்னா கரெக்டா தானே இருக்குதுன்னு சொல்லுது. அப்படிங்கும் போது ஐ காட் அ ஃபேவரபிள் ஆர்டரா இல்லையா அப்படிங்கிறதுனால இது திருச்சி மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். நீ வந்து 2006 நீ வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருந்த தாய் தந்தையரோட மனைவி பிள்ளைகளோட 5 பேர் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல நீ இருந்த 2006. ஓகேங்களா? இன்னைக்கு உனக்கு மாளிகை எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். மாளிகை எப்படி வந்துச்சு? இந்த சதுரங்க வேட்டை இந்த வேலையெல்லாம் பார்த்து கோயில் சொத்தை வித்து தன்னை சேவ்கார்டு பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து திமுக எம்எல்ஏ ஆறாங்க. இப்ப இதை சொல்லும் போது அவங்க அவதூறுன்னு சொல்லி இல்ல கடந்து போறாங்க. சரிங்க, அதே மாதிரி அவதூறுன்னு சொன்னீங்கன்னா என் மேலே ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போட சொல்லுங்களேன். சர்ச்சு காசை திருடினவன் தானங்க நான் சொல்றேன். திருடன் இல்லைங்கிறது நீ உனக்கு திராணி இருக்குதான்னு நீ விஜயை பத்தி கேட்டிய, நான் உனக்கு கேட்கிறேன், உனக்கு திராணி இருக்குதா? நீ சொல்லு. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் நான் வச்சிருக்கேன், இதெல்லாம் கிளியரா இருக்குது, நீ சொல்லு. உனக்கு திராணி இருக்குதா? நான் டாக்குமெண்ட் போடுறேன்ல, நீ தப்பு செய்யலன்னா நீ டாக்குமெண்ட போடியா? 2021 வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுக்காக தான் திமுக அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? இனிகோ இருதயராஜ் வந்து ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர். ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஃபேவரா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்பட்டது. தமிழ்நாட்டை யார் ஆளணும், உங்களை யார் ஆளணும், தமிழ்நாட்டை சேர்ந்த எம்எல்ஏ தான் ஆளணும், தமிழன் ஆளணும்னு சொன்னாரு. ஆள போறான் தமிழன், ஆள போறான் தமிழங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு. அதாவது Christianity is it's not exclusive religion, it is an inclusive. உங்க சேனலோட பேரை சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்ததுதான் வந்து கிறிஸ்டியானிட்டி. யாரு போனீங்கனாலும் பிளஸ் பண்ணுவாங்க. வெளியில வந்து இவங்க சும்மா இவங்களே ஆதரவு போட்டுக்கிட்டாங்கன்னா இது என்ன அர்த்தம்? இதுதான் ஏமாத்து வேலைங்கிறது. திமுகவின் ஏமாத்து வேலை வந்து இதுதான். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட தானே யூதாஸ் இருந்துச்சு. யூதாஸ் தெரியுங்களா? யார் யூதாஸ்ன்னு? 30 வெள்ளி காசுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட காட்டி கொடுத்தது தான் யூதாஸ். அந்த மாதிரி இந்த 10% ஃபாதர் சிஸ்டர் பாஸ்டர்னா இருக்குதுங்க. இந்த இருக்கதானே செய்யும். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இருந்த யூதாஸ் இருக்கும்போது அப்புறம் எங்க கம்யூனிட்டியில மட்டும் யூதாஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சில இந்த மாதிரி அழுக்கு ஜென்மங்களும் இருக்குதுங்க. நியூஸ் இன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். திருச்சி கிழக்கு விஜய் அவர்களுடைய தொகுதி. அங்க வந்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவரை சுற்றி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தாவேகாவினர் வந்து என் மேல அவதூறு பரப்புறாங்க, அதெல்லாம் வந்து எலெக்ஷனை முன்னிட்டு திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த வேர்டிங் வந்து உங்களை சுற்றியதாக அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது எதுக்கு அந்த, அதாவது எதுக்காக இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் கூட கேள்விப்படுறோம். ஆயர்கள் அப்புறம் வந்து பங்கு தந்தைகளை வச்சு வந்து திமுகவினர் வந்து அவங்களுக்கு ஆதரவா வந்து வாக்குகளை சேகரிக்கிறதாக கேள்விப்படுறோம். ஸோ இந்த அது விஜய் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை, அப்படிதானே? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இனிகோ இருதயராஜ் மேலே இருக்கிற வழக்குகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிக்கப்பட்டதில்லை. இது வந்து ஒரு 10 வருஷமாக வந்து நடந்துட்டுருக்க ஒரு சப்ஜெக்ட் மேட்ரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மெட்ராஸ் டயசிஸ் வந்து 2ஆக பிரிஞ்சிச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது செங்கல்பட்டு டயசிஸாக பிரித்தாங்க. அப்போ சொத்துக்களையும் சிலத்தை வந்து மெயின்டைன் பண்ணி அதில் வர வருமானத்தை நீங்கள் ஈட்டிக்கோங்கன்னு சொல்லி அந்த டயசிஸ்க்கு இவங்க வந்து மெட்ராஸ் டயசிஸ் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறோன்னா ஒன்லி ஃபார் மெயின்டெனன்ஸ், நாட் ஃபார் சேல். பவர் ஆஃப் அட்டர்னி 2 விதமாக இருக்குது. ஒன்று ஃபார் சேல்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா மெயின்டைன் அண்ட் ஈல்டு மணிம்பாங்க. அப்படி கொடுத்த ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியை ஓகேங்களா தவறாக பயன்படுத்தி, புரிஞ்சுங்களா, அது வந்து பல சொத்துக்கள் வந்து விற்கப்பட்டது. இன்னைக்கு கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லாருமே எங்கள் சர்ச் கோயஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு முன்னெடுத்தாங்க. ஓகேங்களா, அவர் வந்து ராபின், எல்சிஎஸ், ஃபெர்னாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கன்னா முன்னெடுத்தாங்க. அவங்க முன்னெடுத்து அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாமே இதை போட்டு, இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ ஹெச்ஆர்என்சினா நீங்கள் ரிட்டு போடலாம். இப்போ எங்கள் சொத்துக்கள்னா சொசைட்டியோட சொத்துன்றதுனால நீங்கள் சூட்டு தான் போடணும். நீங்கள் சூட்டு போடணுன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 3% வந்து நம்ம வந்து கோர்ட் ஃபீ கட்டணும். இப்போ 5000 கோடிக்கு நான் வந்து 3% கட்டணும்னா எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா என்னால் கோர்ட் ஃபீ கட்ட முடியுமா?
ஸோ இது வந்து சாத்தியமற்றது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஃபேஸ்புக்கில் இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விற்றுட்டாங்க, பவர் ஆஃப் அட்டர்னியை தப்பாக பயன்படுத்தி விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரோம்க்கெல்லாம் எழுதப்பட்டு அங்கே ரோம்லேருந்து வந்து அந்த ஃபாதர்லாம் என்கொயரி பண்ணி பார்த்தீங்கன்னா, இது வந்து கான்ஸ்பிரசி தேரி. கையெழுத்து போட்டது ஒரு ஃபாதர், ஆள் யார் கூட்டிகிட்டு வந்தா, யார் விட்னஸ் போட்டால், யார் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கான்ஸ்பிரசி தேரி. ரோம்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஃபாதர் லிமிட்டடாக வச்சுட்டு ஃபாதர் தப்பு செஞ்ச ஃபாதரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபாதர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டார். அந்த டாக்குமெண்ட்ல விட்னஸ் போட்டது தான் இனிகோ எர்தராஜ். நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் விட்னஸ் போட்டுருவீங்களா? ஒரு விட்னஸ் போடுங்க, சும்மா கையெழுத்து போடுங்கன்னா போட்டுருவீங்களா? புரிஞ்சுங்களா? அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இது வந்து இது பண்ணுச்சு. இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இதை வந்து இனிகோ எர்தராஜ் வந்து இந்த நபர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபமேஷன் சூட்டு 1 கோடி ரூபாய், அதிலே பாருங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக 1 கோடி 1 லட்சம் கேட்டு டெஃபமேஷன் சூட் போடுறாங்க. அதில் வந்து ஒரு OS நம்பரில் வந்து இந்த கேஸ் வந்து இது பண்ணால் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கேன், புரிஞ்சுங்க. அந்த இதில் வந்து ஆர்டர் போடுறாங்க ஹைகோர்ட்டில். ஆர்டர் போட்டு இவங்க வந்து ரெஸ்பாண்டன்ட் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இவங்க சொல்கிற ஆதாரங்கள் எல்லாம் சரியற்ற இருக்குது, ஸோ டெஃபமேஷன் கிளைம் வந்து இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்க முடியாது. அதில் வந்து இன்ஜெக்ஷன் ப்ரேயர் பண்ணுறாரு, இவங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போடுறத வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்காமல் அவங்க வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த டவுட்டையும் அவங்க ரைஸ் பண்ணல, ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் காப்பியை உங்களுக்கு அமைச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு HRNCக்கு இருக்கிற நிலைமை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பில்லாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் வந்து போட்டான். ஏன்னா பில்லு வந்து உங்களுக்கு குறைச்ச ஃபீஸில் நம்ம வந்து பண்ணிடலாம், ஒரு 750 ரூபா நினைக்கிறேன், 750 ரூபா 1500 ரூபா ஃபீஸில் வந்து நம்ம வந்து பில்லை போட்டாங்க. பில்லை போட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக போட்டு அதை விசாரிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தமிழக அரசு போலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அந்த காப்பி கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், புரிஞ்சுங்க. இந்த சூழ்நிலையில் இதை நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஒரு கோர்ட்டு வந்து இவன் மேலே நீங்கள் அவதூறாக பேசுகிறீங்க, நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணுவேன். கோர்ட் என்ன சொல்லுது, அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ்னால் கரெக்டாக தானே இருக்குதுன்னு சொல்லுது. அப்படிங்கும் போது ஐ காட் அ ஃபேவரபிள் ஆர்டரா இல்லையா? அப்படிங்கிறதுனால இது திருச்சி மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன், புரிஞ்சுங்களா? அதாவது நீ வந்து 2006 நீ வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருந்த, இப்போ நீங்கள் வந்திருக்க இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு இடம் சிங்கிள் பெட்ரூம் இடத்துல இருந்த, ஓகேங்களா? நீ தாய் தந்தையரோட மனைவி பிள்ளைகளோட 5 பேர் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமில் நீ இருந்த 2006, ஓகேங்களா? இன்னைக்கு உனக்கு மாளிகை எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். மாளிகை எப்படி வந்துச்சு? இந்த சதுரங்க வேட்டை இந்த வேலையெல்லாம் பார்த்து கோயில் சொத்தை விற்று தன்னை சேவ்கார்டு பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து திமுகவில் எம்எல்ஏ ஆறாங்க. இப்போ திமுகவில் எம்எல்ஏ ஆறதுன்னா யாருன்னு பாருங்க. அதாவது நீங்க இதை சொல்லும் போது அவங்க அவதூறுன்னு சொல்லி இல்ல கடந்து போறாங்க. எதுங்க இந்த மாதிரி ஒரு சரிங்க, அதே மாதிரி அவதூறுன்னு சொன்னீங்கன்னா என் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட சொல்லுங்களேன். ஊர்வாயெல்லாம் நாங்கள் கோர்ட் ஆர்டர் தானங்க எடுத்து காட்டுறோம், புரிஞ்சுங்க. கோர்ட் ஆர்டர் நீ கையெழுத்து போட்டது நீங்க கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்டை தானே எடுத்து காட்டுறோம், புரிஞ்சுங்களா? சர்ச்சு காசை திருடினவன் தானங்க நான் சொல்றேன், திருடன் இல்லைங்கிறது. நீ உனக்கு திராணி இருக்குதான்னு நீ விஜயை பார்த்து கேட்டிய, நான் உனக்கு கேட்கிறேன், உனக்கு திராணி இருக்குதா? நீ சொல்லு. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் நான் வச்சிருக்கேன், இதெல்லாம் கிளியரா இருக்குது, நீ சொல்லு. உனக்கு திராணி இருக்குதா? நான் டாக்குமெண்ட் போடுறேன்ல, நீ தப்பு செய்யலன்னா நீ டாக்குமெண்ட்டை போடியா, நீ டாக்குமெண்ட்டை போடு. திருட்டு பயலுக்கு என்னங்க மரியாதை? திருட்டு பையன் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃப்ராடு சர்ச்சு, அதாவது 2021 வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுக்காக தான் திமுகவில் அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க, புரிஞ்சுங்களா? இனிகோ எர்தராஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். கொள்ளையடிச்ச காசை சேஃப்டி பண்ணுன்றதுக்காக திமுகவில் அடைக்கலம் தேடி எம்எல்ஏ ஆனது. இப்போ எப்படி கிட்னி திருடினா எப்படி வந்து சீட்டை வாங்கிட்டு திரும்ப திமுகவில் வந்து உட்காந்துருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதவி ஒன்று வேணும். ஸோ இப்பேற்பட்ட ஆளை நீங்க பதவியிலேருந்து இறக்காம ஒண்ணுமே பண்ண முடியலையே. மக்கள் தூக்கி எறிஞ்சாதானே இது நடக்கும், யோசிச்சு பாருங்க. இப்ப திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து அவர் போகும்போது மக்கள் வந்து நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இந்த தொகுதிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்களாம். அப்போ வந்து திருச்சி கிழக்கை சார்ந்தவர் தான் நீங்களும். அப்போ தொகுதியில என்ன, அப்போ இது வரைக்கும் தொகுதியில என்னவும் அதுதான் நான் வந்து என்ன திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேங்க, இட் இஸ் அ வெரி நீ உனக்கு 5 வருஷமா அங்க இருக்கிற ஒரு ஊடு எடுத்திருக்கியா? தொகுதியில ஒரு ஊடு எடுத்திருக்கீங்களா? நீ என்ன அமைச்சரா? நீ அமைச்சரா, முதலமைச்சரா, இல்லைன்னா எதிர்கட்சி தலைவரா?
அவங்களுக்குன்னா வந்து ஏன் மெட்ராஸ்ல இருக்கணும்னா அமைச்சரோட செக்ரட்டரியேட்ல ஒர்க் இருக்கும், அவங்க வந்து இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? நீ ஏரியால கூட நீ வீடு எடுத்து தங்கல. நீ திருச்சி ஒரு எம்எல்ஏனா ஒரு வீடு இருக்குமா இல்லையாங்க? இப்ப நீங்க ஒரு எம்எல்ஏ ஆயிரீங்க உங்க ஊருக்குன்னா அங்க ஒரு வீடு எடுப்பீங்களா மாட்டீங்களா? புரிஞ்சுங்களா? நீ வீடு கூட வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மேற்குல போய் எடுத்திருக்க. ஏன்னா எங்க ஏரியா கன்ஜஸ்டடுங்க. எங்க ஏரியா கன்ஜஸ்டட். அந்த அங்க வாழ்றவங்க இப்ப எனக்கு அங்க இருக்குல்ல, என்னோட ஓட்டரை ஏன் திருச்சி கிழக்குல வச்சிருக்கேன். கடைசியில நான் செத்தேனா கூட அங்கதாங்க வச்சு என் பணத்தை எடுப்பாங்க. மெட்ராஸ்ல இருந்து எடுத்துக்கொண்டு போய் இங்க என்னை புதைக்க மாட்டாங்க. என்னை போட்டு புதைக்க போறதோ அதே திருச்சி கிழக்குல தாங்க. புரிஞ்சுங்களா? அந்த உணர்வு எனக்கு இருக்குல்ல. ஏன்னா திருச்சிக்காரன்ற உணர்வு இருக்குல்ல. ஒரு ஓட்டர் ஐடி என்ன மாத்தலங்க. 25 வருஷமா மெட்ராஸ்ல இருக்கேன். புரிஞ்சுங்களா? என் ஓட்டர் ஐடியும் 25 வருஷமா ஒரு வாட்டி கூட என் வீட்டு அட்ரஸ்ல இருந்து மாறினது கிடையாது. எனக்கு என் வீட்டு அட்ரஸ் ஊருக்காரன் எல்லாமே சொல்லுவாங்கல்ல. இப்போ மலைக்கோட்டைக்கு போய் நீங்க கிறிஸ்டின் வீட்டுன்னு கேட்டீங்கன்னா என் வீட்டுல வந்து ஒட்டுருவாங்க. இந்த அடையாளத்தை நான் ஒன்னும் பாதுகாக்கிறேன்ல. புரிஞ்சுங்களா? அந்த உணர்வு இருக்குங்க. எவ்வளவு நீங்க வந்து ஒரு மலைக்கோட்டையை நீ இம்ப்ரூவ் பண்ணியா? ஓகேங்களா? ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அங்க மலைக்கோட்டை ஃபேமஸ். புரிஞ்சுங்களா? அங்க சென்ட் ஜோசப் சர்ச், சகாயமாதா பிஸ்லிகா, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து அங்க தர்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் பார்க் பக்கத்துல தர்கா ஒன்று. ஓகேங்களா? தர்கா பயங்கர ஃபேமஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, சோழ வம்சம் வந்து அங்க முஸ்லீம் ஆனது மாதிரி ஒரு ஏரியா. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நீ டெவலப் பண்ணலாமே. அது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுங்க. இப்போ என் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1-2 கிலோமீட்டர்ல சென்ட் ஜோசப் காலேஜ் அப்துல் கலாம் படிச்சது. புரிஞ்சுங்களா? ஹோலி கிராஸ் காலேஜ், இந்திரா காந்தி காலேஜ், எஸ்ஆர்சி காலேஜ், நம்ம நிர்மலா சீதாராமன் படிச்ச காலேஜ் எல்லாமே என் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நெருக்கமான ஏரியா. குறிஞ்சி காலேஜ், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல பிரீமியம் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கிற ஏரியா. இதுக்குன்னா முன்னேற்றத்துக்கு நீ என்ன செஞ்சன்னு கேட்குறேன். மக்கள் வந்து இப்ப நிறைய வருவாங்க. இப்ப பிளஸ் ஒன்னு டூரிசம் நீ டெவலப் பண்ணிருக்கணும். காவேரி கரையோரமா இருக்கிற ஒரு ஏரியா. ஓகேங்களா? இங்க பீச்சில் கொண்டு போய் இருக்கிற மக்கள் காவேரி கரையோரமா எவ்வளவு மக்கள் இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். புரிஞ்சுங்களா? இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டூரிசம் வந்து ஏன் டெவலப் ஆகாம இருக்கு? அப்ப தொகுதியை மேம்படுத்துவதற்குன்னு ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இங்க இருந்து ஊருக்கு போறேங்க, காரை கொண்டு போய் வீட்டுல நிப்பாட்டிடுவேன். புரிஞ்சுங்களா? என் வீட்டுல இருந்து நான் வெளியில போறேன்னா 2 வீலர்லயோ இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி தான் போவேன். புரிஞ்சுங்களா? கார் எடுத்துட்டு நீங்க அங்கிட்டுக்குன்னு போக முடியாது. ஒரு வாட்டி நீங்க கொண்டு போய் அவ்வளவு கஷ்டங்க, அவ்வளவு கஷ்டம். சொந்த வீட்டுக்காரன் நான் சொல்றேங்க, அவ்வளவு கஷ்டப்படுறேங்க. அங்கேருந்து நான் வெளியில டிராவல் பண்றேன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு டிராவல் பண்றோம். இந்த நெரிசடினா நீ கரெக்ட் பண்ணியா? ஓகேங்களா? இப்ப நீங்க அந்த நெரிசடினா இப்ப வந்து இப்ப வெளியில இருந்து சாமி கும்பிட்டு வர்றாங்க மலைக்கோட்டைக்கு, அவங்க பெரிய வேனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கார் போய் நின்று அப்படியே பேங் பேங் பேங்னு அடிச்சுட்டு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா ஒன்று அலாட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அங்கே வந்து ஒரு பேட்டரி கார் வச்சு கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? அதாவது அங்க வசிக்கிற மக்களுக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு இதுனா நீங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம். ஒரு கமர்ஷியலா கூட நீ பண்ணு. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி எல்லாமே நீங்க டெவலப் பண்ணலாம்ல சேர்த்து. கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிற தொகுதி அது. பிகாஸ் அதை மென்ஷன் பண்ணி தான் விஜய் அவர்கள் அங்க நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது எங்க மைனாரிட்டினாவே வந்து கம்மியான இருக்கு. எனக்கு தெரிஞ்சு குமரி மாவட்டத்தை தவிர வேற எந்த மாவட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான கிறிஸ்டியர்கள் இல்லை. ஓகேங்களா? குமரி மாவட்டத்தில் 50% மேலே இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. குமரி மாவட்டத்தை தவிர மிச்சம் எந்த மாவட்டத்திலையுமே வந்து எல்லா மாவட்டத்திலையுமே வந்து கிறிஸ்டியன் பீப்புள் வந்து மைனாரிட்டி தான். இப்போ இந்த டைம் வந்து மைனாரிட்டிஸோட ஓட்டு வந்து காங்கிரஸ்க்கு போகுமா இல்லை விஜய் அவர்களுக்கு போகுமான்னு பெரிய கொஸ்டின். இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து ஏன் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன். நான் அது வந்து காங்கிரஸ் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை வந்து காங்கிரஸ் வந்து விஜயோட சேரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். இது சேராமல் போச்சுன்னா வந்து அதோட நஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இருக்குன்றத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 4.5% இருக்கிற காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட சேர்ந்து இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்டா மாறி இருக்கும். புரிஞ்சுக்கலாம்? இப்ப கண்டிப்பா வந்து அந்த பிளவு வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையா? ஓகேங்களா? மைனாரிட்டி மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையா? ஏன்னா காங்கிரஸ் நிக்கிற எல்லா ஏரியாவுமே மைனாரிட்டி தான். இப்ப குமரி நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க நல்ல பெல்ட், அது மைனாரிட்டி ஏரியா தானே. இப்ப நீங்க கேக்குறீங்கன்னா 50% மேல கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, நான் தான் சொல்றேன். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அதுல பாதி ஓட்டு நீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாதி ஓட்டு விஜய்க்கு வருதுன்னா யாருக்கு அடி?
காங்கிரஸுக்கு தான் அடி. சோ இதுல எந்த ஓட்டு தன்னை நோக்கி வந்தாலும் யாருக்கு லாபம்? தாவேகாவுக்கு லாபம். ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஃபேவரா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து பேசும்போது ஒரு கட்டத்துல வந்து பார்ட்னரா இருக்கேன் டிஎம்கே உடன் சொல்றாரு. ஆனாலும் வந்து தமிழ்நாட்டை யார் ஆளணும், உங்களை யார் ஆளணும், தமிழ்நாட்டை சேர்ந்த எம்எல்ஏ தான் ஆளணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அப்போ இதுல வந்து யாருக்கு ஃபேவரடா இருக்காரு அப்படின்னு தமிழன் ஆளணும்னு சொன்னாரு. ஆள போறான் தமிழன், ஆள போறான் தமிழங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு. அதாவது மனசுலேருந்து வர்றதுதான். ஓகேங்களா? இப்ப எப்படி நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் 10 சீட்டு கொடுத்தாலும் எப்படி பிரேமலதா அவர்கள் வந்து மேலே ஏறி எங்க அண்ணன் மேல என்ன ஒரே ஒரு தப்பு தான், என்ன கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்குது, பெண்கள் கொஞ்சம் சேஃப்டியா இருக்க முடியல, இந்த தப்பை தவிர மிச்சம் எந்த தப்பா இருந்தாலும் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆள போறான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஆள போறான் தமிழன் யாரு? ஆள போறான் தமிழன்னா அது வந்து விஜய்ங்கிறத சுட்டி காட்டினதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பெரிய டவுட் இருக்குது. ஓகேங்களா? என்ன பெரிய டவுட் இல்ல, இது அப்பற்ற உண்மை. ஏன்னா பாரிசாலமன் அந்த மாதிரி பல பேர் வந்து சொல்றாங்க. அப்படி சொல்றவரு பார்ட்னரா வந்து டிஎம்கே ஓட தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதாங்க. இப்ப பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் பேசிட்டு வர்றாங்க, கடைசியில உண்மையும் கொஞ்சம் சேர்ந்து பேசிடுறாங்கல்ல. புரிஞ்சுங்களா? என்னதான் இருந்தீங்கன்னாலும் அடி வயிற்றுல இருக்க உண்மை சேர்ந்து வந்துருது இல்ல. உண்மையை நீங்க மறைக்கவே முடியாதுங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு பிரேமலதா பேசுனது வந்து அவங்க பேசுனது வந்து எல்லாருமே கேட்டீங்கல்ல. இன்னைக்கு அதே தான் ராகுல் காந்தியும் பண்றாரு. இப்ப பிஜேபியை வந்து யார் வலுவாக எதிர்க்கிறார்களோ அவங்களுக்கு தான் சிறுபான்மையினர்களோட ஓட்டெல்லாம் போகும். அப்ப யார் வலுவா எதிர்க்கிறாங்க? காங்கிரஸ் எதிர்க்குது, அப்புறம் வந்து டிஎம்கே எதிர்க்குது. ஆனா விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கிறது இல்ல. காரணம் வந்து கரூர் கேஸை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க வந்து மிரட்டுறாங்க. தட் இஸ் ஒய் வந்து அவர் வந்து பிஜேபியை டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா எப்படி சமாளிஃபிகேஷன் எப்படின்னா, இங்கே நடக்கக்கூடியது வந்து சட்டமன்ற தேர்தல், அப்ப இங்க உள்ள கட்சிகளை தான் சொல்லுவேன்னு வந்து விஜய் வந்து சமாளிச்சுட்டு போறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சிறுபான்மையர் வந்து விஜய் வந்து எதிர்க்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க எதை எதிர்த்தீங்கன்னு கேக்குறேன். நீங்க எதை எதிர்த்தீங்க? புரிஞ்சுங்களா? இங்க வந்து திருச்சி மாவட்டம் நீங்க கேட்டீங்கல்ல, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஃபாதர் ஸ்டான்சாமி. அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கூட கிடைக்க முடியலங்க. 75 நாள் வந்து அவர் ஜெயில இருந்து இறந்து போனார் என்ஐஏ ஆக்ட்ல. புரிஞ்சுங்களா? இந்த தமிழக அரசு 39 எம்எல்ஏ நீங்க வச்சுக்கிட்டு பூஜையா பண்ணீங்க. இதே வேலையை வந்து பாத்தீங்கன்னா கேரளால ஒரு சிஸ்டர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, இப்ப என்ஐஏ ஆக்ட்ல மதம் மாற்றாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. கேரளால இருக்க அத்தனை எம்பியும் போய் கூச்சம் போட்டாங்க. 7வது நாள் அந்த சிஸ்டர்ஸ் வெளியில வந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து கேரளாவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே. இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுதான் நான் சொல்றேன், இதுதான் மக்களுக்கு எடுத்து உரைக்கணும். இவங்க ஒண்ணுமே செய்யலடா அப்படின்றது. இவங்க ஒண்ணுமே செய்யல. இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிம்பமா அப்படியே கிரியேட் பண்றது. இந்த ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு ஒத்து ஊதுறதும் வந்து பாத்தீங்கன்னா 10% ஃபாதர் சிஸ்டர்ஸ் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? இதே நான் ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஒண்ணு கேட்கிறேன், கேரளால போய் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஆதரவு கொடுப்பாங்களா? நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அதே இது வந்து என்னன்னு வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டு, ஏன்னா நாங்க எங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னா கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறத வந்து நான் சொல்றேங்க. கேரளால இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி கிறிஸ்டியன்ஸ் இப்ப மொத்த இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா 2% தான் கிறிஸ்டியன். புரிஞ்சுக்கலாம்? ஹையஸ்ட் பாப்புலேஷன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா தான். புரிஞ்சுங்களா? அப்புறமேட்டு நம்ம மிடில் அந்த இது அந்த 7 நகரம்னு சொல்லுவாங்கல்ல, மிசோரம், மேகாலயா, அதுனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஸ்கேட்லி ஸ்ப்ரெட் கிறிஸ்டியன்ஸ். புரிஞ்சுங்களா? அங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். நான் எல்லா இடத்துலயும் நான் வந்து கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஃபாதர் சிஸ்டர்ஸ் வந்து மத்த இடத்துல வந்து அரசியல்ல ஈடுபட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திமுக அரசு தேவையில்லாம அவங்க கூட போய் போட்டோ எடுத்துக்கிறது, போட்டோ எடுத்துட்டு இத ப்ரொபகண்டா பண்றது திமுகங்கிற இதே இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேரளால நடக்கணுமா வேணாமா? புரிஞ்சுங்களா? ஏன் கேரளால நடக்க மாட்டேங்குது? ஏன் மற்ற மாநிலத்துல நடக்க மாட்டேங்குது? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது? இவங்க வந்து ஒரு ஃப்ராடு பசங்க.
போய் நேராக போகிறாங்கங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டிக்கிட்டேன். தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் நின்னோம். எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் காட்டுறதுக்காக நாங்கள் ஒரு 32 இடத்துல நின்னோம். அதில் திருச்சி கிழக்கில் நானும் நின்னேன். புரிஞ்சுங்களா? அப்போ போய் நான் என்ன பண்ணேன், எல்லா ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸ்லாம் பார்த்து பிளெஸிங் வாங்கிக்கிட்டேன். நான் எலெக்ஷன் நிற்க போகிறோம், இந்த மாதிரி நாங்கள் ஒரு இதாக பண்ணுறோன்னு. அதுக்கப்புறம் என்னோட போஸ்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நான் வந்து அந்த போஸ்ட்ல வந்து என்ன போட்டிருப்பேன்னா, ஐ ரிசீவ் த பிளெஸிங் ஃப்ரம் மோகன்சி, ஐ ரிசீவ் த பிளெஸிங் ஃப்ரம் பிஷப், ஐ ரிசீவ் த பிளெஸிங் ஃப்ரம் லூத்ரன் பிஷப் அப்படின்னு சொல்லி எல்லா பிஷப்பையும் போய் பிளெஸிங் வாங்குறோம். அது நான் பிளெஸிங் தான் போட்டிருப்பேன். நீங்க ஒன்றும் இல்லைங்க, போன 2021 எலெக்ஷன்ல இது என்னை விட்டுருங்க, நான் ஒரு கிறிஸ்டியன். புரிஞ்சுங்களா? நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர் சாந்தம் சர்ச்சுக்கு வந்தாரு தெரியுங்களா? பிஜேபியோட டீலிங்ல இருக்காரு. புரிஞ்சுங்களா? அதாவது ஐ மீன் அலையன்ஸ்ல இருக்காரு. புரிஞ்சுங்க. அவர் சாந்தம் சர்ச்சுக்கு வந்தாரு. அப்ப என்ன பண்ணாங்க, ஃபாதர்ஸ் அவரையும் பிளஸ் பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டி இஸ் an இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் ரிலிஜன், இட் இஸ் இன்க்ளூசிவ். உங்க சேனலோட பேரை சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்ததுதான் வந்து கிறிஸ்டியானிட்டி. யாரு போனீங்கனாலும் பிளஸ் பண்ணுவாங்க. வெளியில வந்து இவங்க சும்மா இவங்களே ஆதரவு போட்டுக்கிட்டாங்கன்னா இது என்ன அர்த்தம்? இதுதான் ஏமாத்து வேலைங்கிறது. திமுகவின் ஏமாத்து வேலை வந்து இதுதான். புரிஞ்சுங்களா? 4-5 பாஸ்டருக்கு காசு கொடுக்கறது. புரிஞ்சுங்களா? 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு வந்து திருச்சி கிழக்குலன்னா வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க பாஸ்டருக்கு. அதாவது நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல அது கேப்ஷனா நீங்க போட்டுருங்க. 90% கிளீனா தான் இருக்காங்க. அந்த 10% சில நம்ம என்ன பண்றது, ஜீசஸ் கிரைஸ்ட் கூட தானே யூதாஸ் இருந்துச்சு. யூதாஸ் தெரியுங்களா? யாரு யூதாஸ்ன்னு? 30 வெள்ளிக்காசுக்கு ஜீசஸ் கிறிஸ்ட காட்டி கொடுத்தது தான் யூதாஸ். அந்த மாதிரி இந்த 10% ஃபாதர் சிஸ்டர் பாஸ்டர்னா இருக்குதுங்க. இந்த இருக்கதானே செய்யும். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இருந்த யூதாஸ் இருக்கும்போது அப்புறம் எங்க கம்யூனிட்டியில மட்டும் யூதாஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சில இந்த மாதிரி அழுக்கு ஜென்மங்களும் இருக்குதுங்க. அழுக்கு ஜென்மம் தான் சொல்லுவேன் யூதாஸ். தமிழ்நாடு முழுக்க வந்து விஜய் அலை வீசுது அப்படின்னு சொல்லும் போது திருச்சி கிழக்குல அந்த அலை வீசுதா? திருச்சி கிழக்குல வந்து அலை இல்லைங்க, அங்க புயல் அடிச்சுட்டு இருக்கு. ஓகேங்களா? சுனாமி அடிக்குது, மக்கள் சுனாமி, வீட்டுக்கு வீடு விஜய். புரிஞ்சுங்களா? நான் ஒண்ணுமே இல்லை இங்க. நம்ம இன்ன வரைக்கும் சென்னையில இருக்க போறோம், ஓட்டு போறதுக்கு தான் ஊருக்கு போறேன். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்து மக்கள், அது திருச்சி மக்கள் இருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துல இருந்து இப்ப என் ஃப்ரெண்டுனா ஃபோன் பண்றான், மாப்பிள்ள இங்கேருந்து வரேன் மாப்பிள்ள, அவனு அப்ராட்ல இருந்து வராங்க ஓட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி எலெக்ஷன் வந்து நடந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. என் அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணி வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இந்த எண்ணத்தை மாத்தினது விஜய். எல்லாத்தையும் அரசியல் பேச வச்சிருக்காரு பாருங்க, அதுதான் விஜய். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க, நான் எப்போதுமே ஃபைனலா சொல்றது வந்து உங்க ஓட்டுங்கிறது உங்க உரிமை. புரிஞ்சுங்களா? அந்த உரிமையை வந்து நான் பேசுறேங்கிறதுக்காக யோசிங்க. நான் பேசுனது கரெக்டா இல்லையான்னு யோசிச்சு நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பெரியாரின் கொள்கை வழியா தான் என் கருத்துக்களை நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம், யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். விஜய்க்கு நிறைய சிக்கல்கள் வர மாதிரி ஒரு புதிய சிக்கல் என்னன்னா, அது வந்து அந்த நம்பர்ல வந்து இப்ப 16th நம்பர் அவருக்கு கொடுத்த உடனே அந்த 16th நம்பர் நோட்டா ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த பரப்புரை செய்யறது. அப்ப இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து கட்டமைக்கிறாங்கன்னா இது விஜய் மேல இருக்கிற பயத்தினாலன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து கணிக்க முடியாம இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து செய்யறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, கண்டிப்பாக நீங்க உங்க கேள்வியை நான் உணர்கிறேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போட்டி போடும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் எழுதினேன். ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க தேசிய கட்சியை மேல கொடுத்துருவான், அதுக்கப்புறம் ஸ்டேட் கட்சி, அதுக்கப்புறம் ரெகனைஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் அன்ரெகனைஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் தான் சுயேட்சை. நான் தான் சொன்னேன், நானும் 10,000 கட்டுறேன், அவனும் 10,000 கட்டுறான். இன்னத்துக்கு அவனை போய் மேல வைக்கிற, அவன் தான் தெரிஞ்சவனாச்சு, அவனை கீழே வை அப்படின்னு லெட்டர் கொடுத்தா என் லெட்டரை எடுத்துக்கவே இல்லை. இது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன்ல அப்ப நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ரெப்ரசன்டேஷனை வந்து நீங்க வந்து அவன் டிலே பண்றான், நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்க அங்க உட்காந்து நீங்க கேம்பெயின் பண்ணுவீங்களா, நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்களா? நான் வந்து கோர்ட்டுக்கு போலாங்க. ஓகேங்களா? கோர்ட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவாங்க திரும்பன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாத்துக்கலாமாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இது வந்து இன்ஃபெக்ஷுவஸும்பாங்க. இதுதான் நடக்கும். இந்த சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து இது கை விட்டுட்டு சரி ரைட்டுன்னு 8வது இடம் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப சண்டை போட்டோன்னே அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணி எனக்கு 8வது இடம் கொடுத்தாங்க. எல்லா கட்சியும் முடிஞ்சு சுயேட்சையில என் பேர் ஆரோக்கிய சதீஷ்னு வர ஏன்றதுனால ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல 8 கொடுத்தான். நான் அங்க போய் பூத்துல போய் பாக்குறேன் 8 காணா.
ஓகேங்களா? மேல போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, 8 காணாங்க. எங்கடா 8 அப்படின்னு கேட்டா கீழே ஒட்டிருக்கான். திரும்ப 9ல இருந்து மேல வருது. எனக்கே அவ்வளவு பயப்படுறாங்க. அப்புறம் விஜய் பார்த்தா பயப்பட மாட்டாங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? 8 கீழே உடனே நான் போய் நின்று சண்டை போடுறேன். ஏய் என்னடா ஏன் வந்து பேரே தெரியல, இது பண்ணல, அது பண்ணல அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்க பூத் ஆபீசர் எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க தானே? ஓகேங்களா? நீங்க இப்படி என்ன பண்ண முடியாது. நான் என் பேரே தெரியல, கீழே ஒட்டியிருக்கேன், இவன் ஒட்டியிருக்குல்ல பாருங்க அப்படிங்குது. இப்ப நீங்க கீழே பார்டர்ல ஒட்டியிருக்கீங்க, அங்க என் மூஞ்சியும் தெரியல. நம்ம மூஞ்சி ஏற்கனவே லைட்டு கீட்டு அடிச்சாதான் தெரியும். அதுல வேற பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ சுத்தமா தெரியல. அப்புறமேட்டு ரொம்ப நான் வந்து நிப்பாட்டிட்டேன். யாரும் ஓட்டே போடக்கூடாது, என் போட்டோவே தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் போலீஸ் கீலீஸ் தான் வந்து ஓகேங்களா எடுத்துட்டு போய் அந்த இது ஒன்று மேலே தூக்கி ஒட்டினாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு புதுசாக ஒட்டுறோம் சார். அப்புறமே 8 கட் பண்ணி 8லேருந்து வந்து மேலே ஒன்று ஒட்டினாங்க. ஓகேங்களா? ஒட்டிட்டு வெளியில் வந்தேன். 1 மணி நேரம் ஆச்சு. ஓகேங்களா? அடுத்த பூத்துக்கு நான் என் ஓட்டை போட்டேன். அங்கே ஓட்டை போட்டுட்டு அடுத்த பூத்தில் போனேன். அடுத்த பூத்துலையும் அப்படியே தான் வச்சுருந்தாங்க. புரிஞ்சுங்களா? சாப்பிட்டதெல்லாம் சிரிச்சிருச்சு. ஓகேங்களா? அடிக்கிற வெயில் வேற, நமக்கு வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியாது. அப்படியே மண்ணள்ளி போட்டு நாசமா போங்கடா நாய்ங்களான்னு சொல்லி வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன். வேற என்ன பண்ணுவீங்க நீங்க? 308 பூத்துங்க எனக்கு. 308 பூத்துலயும் போயிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன்னா எலெக்ஷன் முடிஞ்சு பைத்தியம் மாதிரி அதே பூத்துல தான் நான் சுத்திட்டு இருக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? எல்லா பூத்துலயும் இதே பண்ணியிருந்தாங்க. நான் ஓட்டு போற பூத்துல நான் சண்டை போட்டேன், என்னமோ வெற்றி வாழணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற பூத்துல போய் பார்த்தா மற்ற பூத்துல இதே தான் இருக்கு. எனக்கே பண்ணும் போது நான் என்ன கிறிஸ்துவ ஓட்டுல நான் நின்று ஜெயிச்சிரவா போறேன்? எல்லாம் சில இந்த எங்க அமைப்பு சாரா நாங்க வந்து இதை வலியுறுத்த விரும்பணும். கிறிஸ்தவர்களுக்கு நீ எதுவும் செய்யலைங்கிறத நாங்க வலியுறுத்துறதுக்காக நாங்க நின்னோம். புரிஞ்சுங்களா? வேற எதுவுமே கிடையாது. இந்த ஓட்டு போயிடக்கூடாதுன்னு இவ்வளவு பண்ற, அப்புறம் விஜய்க்கு நீ எவ்வளவு பண்ணுவ யோசிச்சு பாருங்க. 2வது பூட்டை போய் பார்த்தேன், அவ்வளவுதான். பக்கத்துலேயே வந்து ஒண்ணுமே பேசவே இல்லை. நான் அங்கே சண்டையும் போடல, ஒண்ணுமே பண்ணல. அவ்வளோதான். 1 ஹவர்ல தான் எல்லாம் எனர்ஜி அவுட் ஆச்சு. ஒரு இளநியை குடிச்சேன், வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டேன். போவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் போவே இல்லை எலெக்ஷனு. அப்புறம் விஜய்க்கு எவ்வளவு பண்ணுவாங்க? நான் என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளு, ஒரு சின்ன கூட்டமைப்பு வச்சிருக்கோம். சின்ன கூட்டமைப்புல எங்க கூட்டமைப்பு பெருசு தான். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கே இவங்க இவ்வளோ டஃப் கொடுத்தாங்கன்னா விஜய்க்குன்னா எவ்வளவு டஃப் கொடுப்பாங்க? புரிஞ்சுங்களா? இதுதான் இன்றைய சூழ்நிலை. மிக்க நன்றி. தேங்க்யூ.